No, it says it is live on YouTube. Yeah, now one nimsham. I'm just sending it to everybody. That way they know. Ipo solunga. So start pannalama? Yeah. Hello? Yeah, go ahead. Go ahead. Yo nityamachyutapadambujaयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये अखिलभुवनजन्मस्थेम भङ्गादिलीले विनत विविधभूतव्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् चेमुषी भक्तिरूपा पाराशरीयवचः सुधामुपनिषद्दुग्धाब्धिमध्योद्धृताम् संसाराग्निविदीपनव्यपगतप्राणात्मसञ्जीविनीम् पूर्वाचार्यसुरक्षिताम् बहुमतिव्याघातदूरस्थिताम् आनीतान्तु निजाक्षरैः सुमनसो भौमाः पिबन्त्वन्वहम् न विलक्षणत्वाधिकरणम् अविलक्षणत्वाधिकरणम् அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அதிகரணத்துடைய 6 சூத்திரங்கள். அதாவது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய பரபிரம்மம், அந்த பரபிரம்மமானது சிதச்சித் ரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஜெகதாக பரிணாமத்தை அடையிறது அப்படின்னு சொன்ன என்ன தோஷங்கள் ஏற்படும் அப்படின்னு சில பூர்வபக்ஷிகள் ஆக்ஷேபிக்கிறார்கள். இரண்டாவது கேள்வி என்னன்னா, அந்த சிதச்சித் வஸ்துக்கள் பகவானுடைய சரீரம் அப்படின்னு சொன்னா அதுல சில அனுபபத்திகள் தான் ஏற்படுறதுன்னு அது இரண்டாவது கேள்வி. இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் இந்த அதிகரணத்துல சூத்திரக்காரர் பதில் வைக்கிறார்கள். அதை அனுசரித்து பகவத் பாஷ்யக்காரர் ரொம்ப ஆச்சரியமாக அந்த சூத்திரங்களுடைய வியாக்கியானத்தை தெரிவிக்கிற வியாஜத்துல அநேக விஷயங்களை நமக்கு சொல்றார். இப்போ உதாரணத்திற்கு சரீர லட்சணம் என்ன அப்படின்றது நம்ம விஸ்தாரமாக இதற்கு முன்னாடி நடந்த கிளாஸ்ல பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த வியாஜத்துல சூத்திரக்காரர் பாஷ்யக்காரர் அப்புறம் மேற்கொண்டு இப்போ நாம அதை பார்க்கல இந்த சுதப்பிரகாசிகாதி கிரந்தங்களை, அந்த கிரந்தங்களெல்லாம் பார்த்தா இன்னும் எத்தனையோ ஆச்சரியமான விஷயங்கள்லாம் தெரியறதுக்கு அவகாசம் இருக்கு. பிரகிருதத்துல இதற்கு முன்னாடி நடந்த கிளாஸ்ல 7 சூத்திரங்களுடைய விஷயத்தை அனுசந்தானம் பண்ணினோம். அதை 7வது சூத்திரத்தை சங்கிரகமாக விவரித்து மேற்கொண்டு விஷயத்தை விஞ்ஞாபிக்கிறேன். ஸ்வபக்ஷதோஷாச்ச அப்படின்னு 7வது சூத்திரம். Since there exist fallacies in the arguments put forth by you people by saying that the primordial nature itself is the material cause of this universe, your objections are not valid. இதற்கு முன்னாடி நடந்த பார்த்த சூத்திரத்துல இந்த விஷயத்தை நாம அனுசந்தானம் பண்ணினோம். அதாவது அத்தஹா சர்வம் பரமபுருஷேன சர்வாத்மனா ஸ்வார்த்தே நியாமியம் தாரியம் தச்சேஷதைகஸ்வரூபமிதி சர்வம் சேதனாச்சேதனம் தஸ்ய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி சரீர லட்சணம் என்ன இருக்குன்றதை முன்னாடி பார்த்தோம். இங்கே இந்த பேராகிராஃப்ல மேல இருக்கு. யஸ்ய சேதனஸ்ய யத்ரவ்யம் சர்வாத்மனா ஸ்வார்த்தே நியந்தும் தாரயித்தும் ச சக்யம் தச்சேஷதைகஸ்வரூபஞ்ச தத் தஸ்ய சரீரம். அதனால இந்த சரீரம் அப்படின்றது என்னன்னு கேட்ட, ஒரு சேத்தனாக இருக்கணும். அந்த சேத்தனனுக்கு அடிமைப்பட்டதான ஒரு திரவியம்.
யஸ்ய சேதனஸ்ய யத்ரவ்யம் சர்வாத்மனா, சர்வாத்மனான இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ், எல்லா விதத்திலையும், ஸ்வார்த்தே, ஸ்வார்த்தே அப்படியே தனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி, ஸ்வார்த்தே நியந்தும் தாரயித்தும் சக்கியம் தச்சேஷதைகஸ்வரூபம். ரொம்ப விஸ்தாரமா விவரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இப்போ நாம இங்க பங்கியில எவ்வளவு சொல்லிருக்கோ அதுக்கு அனுகுணமாக அனுசந்தானம் பண்ணிதான் போறோம்னு தோன்றுது. மேற்கொண்டு இதற்கெல்லாம் சம்ஸ்கிருதத்துல தளப்பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது சர்வாத்மனா நீயே சொன்னார், ஸ்வார்த்தே நீயே சொன்னார், நியந்தும் தாரயித்தும், நியந்தும் சக்கியம்னு சொன்னா போறாதா, தாரயித்தும் சக்கியம்னு சொன்னா போறாதா, அதுக்கப்புறம் தாரயித்தும் சக்கியம் அப்படின்னு சொல்லி தச்சேஷதைகஸ்வரூபஞ்சா நம்ம மறுபடியும் இன்னொரு கிளாஸ் இதற்காக, ஒரு கிளாஸ் அப்படின்றது தளம் அப்படின்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. விசேஷமாக தர்க்கசாஸ்திரத்துல இந்த தளங்களை எல்லாம் விசேஷமா சொல்லி அதுக்கு எப்படி இப்படி சொல்லாமல் போனால் என்ன அனுபபத்தி ஏற்படும், அதாவது அதிவியாப்தி அவ்வியாப்தி அசம்பவம், அந்த விஷயங்கள் தான் முன்னாடி விஜாபிச்சேன். அதெல்லாம் சொல்லி விஸ்தாரமா அதனுடைய விஷயத்தை காட்டுற, அதை சுத பிரகாசிக்கையில சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அனுசந்தானம் பண்ணிதான் இந்த ஒரு வாக்கியத்தினுடைய விஷயத்தையே 5-6 கிளாஸ்ல சொல்லலாம். அவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா நமக்கு பிரகிருதத்துல இப்போ நமக்கு மூலத்தை ஒரு யதாஸ்ருதமாக சம்ஸ்கிருதத்துல பழைய காலத்துல சொல்லுவேன், அடியனுடைய ஆச்சாரியம் சொல்லுவேன், முதல்ல யதாஸ்ருதமா புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் மேற்கொண்ட விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படி. அந்த திருஷ்டியில யதாஸ்ருதமாக அப்படின்னா இப்போ நமக்கு பங்கி, அந்த பங்கிக்கு என்ன பங்கின்னு சொன்ன தி எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ராமானுஜாச்சாரியா, பங்கின்னு சொன்னா அந்த அர்த்தம் அப்படின்னா தி ஒரிஜினல் டெக்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பங்கியினுடைய ஒரிஜினல் டெக்ஸ்டினுடைய ஒரு சிம்பிள் மீனிங் என்ன இருக்கோ அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், ஃபிஃப்த் லெவல் வரையும் போறதுக்கு அவகாசம் இருக்கு. அதாவது சுத பிரகாஷிகா, பாவ பிரகாஷிகா, அந்த மாதிரி முன்னாடி அதெல்லாம் ஒரு வியாக்கியான பரம்பரைன்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. ஸ்ரீபாஷத்துல ஏதாவது கேள்விகள் எல்லாம் வந்ததுன்னா அதை சுத பிரகாஷிக்கால ஆன்சர் பண்ணிருப்பேன், அதுக்கு பதில் சொல்லிருப்பேன். சுத பிரகாஷிக்கல ஏதாவது கேள்வி வந்ததுன்னா அதனுடைய வியாக்கியானம் பாவ பிரகாஷிக்கு. அதுல ஏன்னா அந்த காலத்துல எப்படி இருந்ததுன்னா ஸ்ரீபாஷம் பகவத் ராமானுஜர் ஆச்சரியமாக சாதித்தார். அவருடைய காலத்திற்கு பின்னாடி யாராவது ஏதாவது ஆக்ஷேபத்தை எழுப்பினார்கள் அப்படின்னு சொன்ன அந்த ஆக்ஷேபங்களுக்கு பதில் அளிப்பதற்காக இன்னொரு வியாக்கியானத்தை எழுதுவார் அவர்களுடைய சிஷ்ய பரம்பரைக்கு சேர்ந்தவர். அதனால ஸ்ரீபாஷ்யத்தினுடைய பெயர்ல ஏதாவது ஆக்ஷேபங்கள் வந்திருந்ததுன்னா அதனுடைய சமாதானங்களை தான் நமக்கு சுத்த பிரகாஷிக்க கிடைக்கும். சுத்த பிரகாஷிகையினுடைய பேர்லயே ஏதாவது ஆக்ஷேபம் வந்திருந்தது அதனுடைய வியாக்கியானம் பாவ பிரகாஷிக்கை, அதற்கு மறுபடியும் வியாக்கியானம் இருக்கு. சில அதுக்கு மேல ஏதாவது கேள்வி வந்திருந்தது அப்போ அதனுடைய வியாக்கியானத்துல இருக்கும். இந்த மாதிரி வியாக்கியான பரம்பரைகள் எப்படி வளர்ந்திருக்குன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் அடியனுக்கு தெரிந்த அளவுக்கு அடியன் சரியா இந்த தெரிஞ்சுருக்கேன் நான் அடியே நினைக்கிறேன். இந்த மாதிரி வியாக்கியான பரம்பரையோ ஏதோ எந்த பாশ্চাத்தியமான தேசங்கள்ல எந்த கிரந்தத்துக்கும் கிடைக்காது. உதாரணத்திற்கு நான் பைபிள் அப்படின்னு எடுத்துட்டேன், இந்த பைபிளுக்கு காமெண்ட்ரி ஏதாவது இருக்க, அந்த காமெண்ட்ரிக்கு சப் காமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவேன், அதற்கு காமெண்ட்ரி, அதனுடைய காமெண்ட்ரி அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டேன். நமக்கு அதை பத்தி விசேஷமா ஒன்றும் தெரியாது, ஏதாவது இருந்ததுன்னா நீங்க பார்த்து சொல்லுங்க. ஆனா இந்த மாதிரி லாஜிக்கல்லா அதுவா வேற திருஷ்டியில இருந்து ஏதாவது கேள்வி வந்து அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காளா, இந்த மாதிரி வியாக்கியான பரம்பரை எதுவரையில் அப்படின்னா இதுவரையில் ஸ்ரீபாஷ்யத்திற்கு ஒரு 25 வியாக்கியானம் வந்திருக்கு. மூலபாவ பிரகாஷிகா, ஸ்ரீபாஷ்ய தூதிகா, அப்புறம் நயப்பிரகாஷிகான்னு இவர் வாத்ஸ்யவரதாச்சாரியர் யாரோ எழுதிக்கக்கூடிய வியாக்கியானம். இப்போ சமீப காலத்துல கூட இவர் உத்தமூர் வீரராகவாச்சாரிய சுவாமி அவரோட தர்ப்பண ஸ்ரீபாஷ்யார்த்த தர்ப்பணம்னு ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் அவருடைய சாதாரணமா அவருடைய சிஷ்யர் இருக்கலாம்னு நினைக்கிறேன், பெருக்காரண சக்கரவர்த்தி ஆச்சார சுவாமி அவர் இன்னொரு வியாக்கியானத்தை எழுதியிருக்கார். இந்த மாதிரி இந்த வியாக்கியான பரம்பரை அப்படின்றது ஈவன் அன்டில்
the last 10 or 15 years or 20 years earlier, இதுவரையில் கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னா அதனுடைய அந்த கிரந்தத்தினுடைய ஒரு பெருமை எப்படின்னு நமக்கு தெரியும். எதற்காக சொல்ல வந்தேன்னா, இப்போ ரொம்ப ரீசெண்டாக இந்த வியாக்கியானத்தை எழுதின பெருக்காரணி சக்கரவர்த்தி ஆச்சார் சுவாமி, அவர் மகா தார்க்கிகர். பிராச்சீன நியாயம் நவீன நியாயம் ரெண்டுலையும் பெரிய வித்வானவர். அப்படியே உத்தமூர் வீரராகவாச்சாரிய சுவாமி பெரிய சிம்மம் போல இருந்தவர்கள் அப்படின்னு அடியேன் பார்த்தது கிடையாது. பெருக்காரண சக்கரவர்த்தி ஆச்சார சுவாமியை அடியேன் சேவிச்சதில்லை. உத்தமூர் சுவாமியை சேவிக்கிறதுக்கு அடியனுக்கு வாய்ப்பு கிடையாது. பெருக்காரண சக்கரவர்த்தி ஆச்சார சுவாமியோட பேசினது கூட உண்டு. ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஒவ்வொரு டைமென்ஷனை எடுத்துட்டு சுதப்பிரகாசிகாதிகள்ல சொல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவ சொல்லியிருக்கான்னு அடியேன் வாசிச்சு பார்த்து. அதனால இப்போ பியூர்லி ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் இந்தியன் லாஜிக் அப்படின்னு எடுத்துட்டா அதையே விஸ்தாரமா வியாக்கியானமாக எழுதியிருக்காரு. அப்படியே ஒரு சாகித்யம் அப்படின்ற திருஷ்டியில எடுத்துட்டா கூட எத்தனையோ விஷயங்கள் தான் அதுல வருது. உத்தமூர் சுவாமி அவர் அபிநவ தேசிகர்னு சொல்லி அவர் he could travel without any obstruction in any சாஸ்திரம். எந்த ஒவ்வொரு சாஸ்திரமும் ஒரு பெரிய காடு மாதிரி வச்சுண்ட. ஒரு சிம்மமானது எப்படி எந்த காடுல வேணுமானாலும் சுதந்திரமா சஞ்சரிக்கிறதுக்கு அவகாசம் இருக்கோ அந்த மாதிரி ஆச்சரியமாக எழுதிருக்கக்கூடிய விஷயம். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எதுலயும் ரிப்பிட்டிஷன் கிடையாது. சில இடத்துல சுதப்பிரகாசிகாயாம் ஏவ முக்தம் அப்படின்னு சொல்லி அந்த சுதப்பிரகாசிகையை விவரிக்கிறாரே தவிர தன்னுடைய ஒரிஜினல் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய எந்த வியாக்கியானமும் இதுவரை வரல ஸ்ரீபாஷ்யம். அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி 10 வியாக்கியானத்தோட ஒரு கிரந்தத்தை எழுதணும்னு சொல்லி எழுதணும், இந்த பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி யாரோ ஒருத்தர் தத்துவட்டீக்கை இதெல்லாம் சுவாமி தேசிகனே தத்துவட்டீக்கான்னு நேரா ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஒரு வியாக்கியானத்தை தம்முடைய கடைசி காலத்துல ஆரம்பிச்சார். அது வாஸ்தவமாக முடிவடையல. பாதியில ஒரு கால் பங்கு கூட இருக்காரு என்னுடைய ஆச்சாரியன் சொல்ல. எங்கேயோ முதல் அத்தியாயத்திலே கொஞ்சம் தூரத்திலே நிற்கிறது. அந்த மாதிரி எத்தனை வியாக்கியானங்கள் எத்தனை இது வந்தாலும் இன்னும் அந்த வியாக்கியாத்தாக்களுக்கு விஷயங்கள் இருந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இவர் ராமானந்தாச்சார் சுவாமி, அப்படியே புருஷ கிருஷ்ணமாச்சார் சுவாமி, இவர்கள் தான் தமிழ்ல கூட விஸ்தாரமா எழுது. ரகுநாதாச்சார் சுவாமி, SNC ரகுநாதாச்சார் சுவாமி இப்போ 2 வருஷத்துல பரவபிடிச்சார். அவர் பெரிய வித்வானர் உபய வேதாந்தத்திலேயே. அவர் தெலுங்குல இதுக்கெல்லாம் விஸ்தாரமா ரொம்ப ஆச்சரியமா வியாக்கியானங்கள் எல்லாம் எழுதி அதெல்லாம் இது பண்ணிருக்கு. ஸ்ரீபாஷ்யத்தினுடைய வியாக்கியானங்கள் எவ்வளவு வந்திருக்குன்னு அதை ஒரு சமீட்சைன்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா. அதை அசஸ் பண்ணி ஒவ்வொரு வியாக்கியானத்தினுடைய ஒரு பெருமை என்னன்னு சொன்னா அதுவே ஒரு பெரிய ஒரு PhD தீசிஸுக்கு எழுதலாம். அந்த மாதிரி யாராவது எடுத்து எழுதியிருக்காளான்னு எனக்கு தெரியாது. இந்த க்ஷணத்துல எனக்கு அந்த ஃபிளாஷ் ஆயிட்டு தட் கேன் பி a very good topic of a great thesis. இதுவரையில் எவ்வளவு வியாக்கியானம் வந்திருக்கு, ஒவ்வொரு வியாக்கியானத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கிரிட்டிக்கல் ஸ்டடி ஆஃப் தி காமெண்ட்ரிஸ் ஆஃப் ஸ்ரீபாஷ்யா அப்படின்னு சொல்லி யாராவது இதுவரையில் பண்ணலைன்னா பண்ணி இது பண்ணலாம். அதுல காமெண்ட்ரிஸ், சப் காமெண்ட்ரிஸ் இதெல்லாம் அசஸ் ஒவ்வொன்றும் என்ன லிஸ்ட் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணி எவ்வளவு வந்திருக்கு, என்ன பப்ளிஷ்ட் எவ்வளோ, அன்பப்ளிஷ்ட் எவ்வளோ. இப்போ கூட சமீபத்துல அடியன் கூட ஒரு நயப்பிரகாஷ்கான்னு சொல்லி ஒரு வியாக்கியானத்தை ஒரு பெரிய வித்வானுடைய சககாரத்தோட அடியன் அதை எடிட் பண்ணி ராஷ்டிரிய சம்ஸ்கிருத வித்யாபீடம் அப்படின்ற ஒரு சம்ஸ்தையால இப்போ இன்னொரு ஃபியூ வீக்ஸ்ல பப்ளிஷ் ஆக போகுது. இந்த மாதிரி எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு ஆஸ்பெக்டை இதுவரையில் இந்த கிளாஸ்ல அடியன் விஜாபனம் பண்ணல. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பாரதிய ஒரு தர்சன பரம்பரைன்னு அந்த பரம்பரையில அப்படின்னு சொல்லணும். அதோட ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நம்ம அதை அண்டர்லைன் பண்ணி சொல்லணும். மோர் சோ இன் ஜெனரல் இன் தி இந்தியன் பிலோசாபிக்கல் ட்ரெடிஷன், மோர் சோ இன் தி ஸ்ரீ வைஷ்ணவா ட்ரெடிஷன் ஆர் விசிஷ்டாத்வைதா ட்ரெடிஷன் ஆர் விசிஷ்டாத்வைதா அந்த ஒரு லீனியேஜ் என்ன இருக்கும். வியாக்கியான பரம்பரை அப்படின்றது ஆச்சரியமான விஷயம். அதுக்கு ஒரு வியாக்கியானம் ஒரு என்ன டு சூட் தி நீட்ஸ் ஆஃப் தி டிஃபரெண்ட் people belonging to different periods of ages.
20th செஞ்சுரியில நமக்கு என்ன இருக்கு, 21st செஞ்சுரி தான் என்ன இருக்கு, நம்ம வாசிக்கிறவாளே கிடையாது. இந்த விஷயங்கள்னா வாசிக்கிறவா இருந்தாலும் கூட அவளுக்கு பேக்ரவுண்டே கிடையாது. அவர்களை மனசுல வச்சுட்டு ஒரு ஸ்ரீபாஷத்துக்கு இன்னைக்கு ஒரு வியாக்கியானம் எழுந்த, இப்போ இங்கிலீஷ்ல யாரோ ஒருத்தர் எழுந்தானே, இப்போ தீபோன்னு யாரோ ஒரு ஃபாரினர் எழுதியிருக்கான் வியாக்கியானம், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். அதுக்கப்புறம் ரங்காச்சாரியா அப்படின்னு சொல்லி சென்னையில இருந்தார், அவர் ஒரு ஆச்சரியமான ஒரு டிரான்ஸ்லேஷன் எழுதியிருக்கார் ஸ்ரீபாஷ். ஆனா ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் தெரியும், அவர்களுக்கு தெரியாதுன்னா அந்த மாதிரி ஒரு வியாக்கியானம் இன்னைக்கு யாராவது எடுத்தா that will be of utmost utility. இந்த மாதிரி நம்ம வியாக்கியான பரம்பரை அதோட டிரான்ஸ்லேஷனும் சேர்ந்துட்டு வருது. என்ன எத்தனையோ பேருக்கு ஃபாரினர்ஸுக்கெல்லாம் சம்ஸ்கிருதம் தெரியாது, இதுன்னா டிரான்ஸ்லேஷனை வச்சுருந்தா புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமோ இல்ல பாரத நாட்டுக்கு சேர்ந்தவர்களும் கூட யாராவது வாசிக்கணும், சில பேருக்கு நிறைய ஆசை இருக்கு. சில பேர் நிறைய பேர் சொல்லுவா, சின்ன வயசுல நாங்க சம்ஸ்கிருதம் கத்துக்காம போயிட்டோம், எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு சிரமமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இந்த வியாக்கியானங்கள் எல்லாம் எப்படி ஆச்சரியமா வந்தது. டிரான்ஸ்லேஷன்ஸ், வியாக்கியானன்றது வேற, டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது வேற. இதெல்லாம் நமக்கு ரொம்ப அவசியமான விஷயங்கள். ஏன் சொல்ல வந்தேன், எதுக்காக அடியனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருந்தேன், தர்க்கசாஸ்திர முறையில இதுல ஒவ்வொரு கிளாஸும் எஸ்ய சேதனஸ்ய யத் திரவியம் சர்வாத்மனா ஸ்வார்த்தே நியந்தும் தாரயித்தும் சக்கியம் தச்சேஷதைக ஸ்வரூபஞ்ச அப்படின்னு இதெல்லாம் ஒவ்வொரு கிளாஸா எடுத்துட்டு, எஸ்ய சேத்தனஸ்யான்னு சொல்லாம எஸ்யா அப்படின்னு எஸ்ய யத் திரவியம் யாருக்கு அப்படின்னு அவ்வளவு மட்டும் சொன்னா என்ன தோஷம் ஏற்படுது. எத் திரவியம் அப்படின்னு சொன்னா அவன் எஸ்ய சேத்தனஸ்ய எத் வஸ்துன்னு சொன்னான்னு என்ன தொந்தரவு ஏற்படுது. சர்வாத்மனா நீ சொன்னார், ஸ்வார்த்தே நீ சொன்னார், நியந்தும் நீ சொன்னார், தாரயித்தும் நீ சொன்னார். இவ்வளவு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் சேஷதைக்க ஸ்வரூபம் தான் அந்த சேஷத்துவம் அப்படின்றத எதற்காக ஆட் பண்ணினார். இதெல்லாம் விஸ்தாரமா சொன்னா அடியன் சொன்ன மாதிரி ஒரு 5-6 நாள் 5-6 கிளாஸ் இதுக்கே டிவோட் பண்ண வேண்டி வரும். அதை காட்டி இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த எல்லா கிளாஸஸும் சேர்ந்துதான் அது சரீர லட்சணம், தத்தஸ்ய சரீரம் இது சரீர லட்சணம் ஆஸ்தேம் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு முன்னாடி சொன்ன அனுபவத்திகளுக்கெல்லாம் பதில காட்டுற. ருக்ம சரீராதிஷு எப்படி, இப்போ ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு கேன்சர் வந்திருக்கு, அவனுடைய சரீரம் அது அப்படின்னு சொன்ன, அப்போ he is not able to control what is happening in his body. அப்போ சர்வாத்மனா ஸ்வார்த்தே நியந்தும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி எழுதுறோம். அதுக்கெல்லாம் பதில் சொல்ற அதை முன்னாடி கிளாஸ்ல பார்த்தோம். அப்படி சொல்லி மேற்கொண்டு என்ன சொல்றாருன்னா, இது ஒரு முக்கியமான விஷயம், ஸ்வபக்ஷ தோஷாச்சான்னு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, நம்ம மதத்துல தோஷங்கள் இல்லைன்னு காட்டுறது ஒரு முக்கியமான விஷயம். ஏதாவது ஒரு தியரிய எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ஒரு சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கணும் அப்படின்னு சொன்னா 2 ಅಥವಾ 3 பிரதானமான விஷயங்கள். ஒண்ணு என்னன்னு சொன்ன, நம்ம சித்தாந்தத்தினுடைய பெயர்ல இத்தரவர்கள் என்ன ஆக்ஷேபத்தை எழுப்பினார்களோ அந்த ஆக்ஷேபத்திற்கு பரிகாரங்களை சாதிக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். The apparent untenabilities that have been pointed out by others in our theory have to be first resolved, or they have to be answered. அதுக்கப்புறம் நம்ம மதத்துல என்னென்ன அனுகூலங்கள் இருக்கு, what are the advantages that are there in our theory அப்படின்றது காட்டும். மேற்கொண்டு இதரர்களுடைய சித்தாந்தத்துல யார் நம்முடைய சித்தாந்த விஷயமாக ஆக்ஷேபத்தை எழுப்பினார்களோ அந்த ஆக்ஷேபத்திற்கு பதில் சொல்றதோட அவர்களுடைய சித்தாந்தத்துல என்ன தோஷம் இருக்கு அப்படின்றதையும் காட்டும். அதனாலதான் ஒரு இந்த சித்தாந்த ஸ்தாபனம் அப்படின்றதுக்கு என்ன சொல்றார்கள் அப்படின்னா,
பரமத நிராகரண பூர்வக ஸ்வமத வியவஸ்தாபனம் அப்படின்னு சொல்லி, பரமத நிராகரண பூர்வக ஸ்வமத வியவஸ்தாபனம் அப்படின்னு நியாயசாஸ்திர கிரந்தங்கள்ல கராதர பட்டாச்சாரியர் என்கிற ஒரு மகாதார்க்கிகர் காட்டு. பரமத நிராகரணத்தை பண்றதோட அதை பண்ணி அதுக்கப்புறம் தன்னுடைய மதத்தை ஸ்தாபிக்கணும். ஏன்னா இதரர்களுடைய மதத்துல என்ன அனுபவத்தி இருக்குன்னு தெரியாம இருந்தா அதுவே சரியாக ஆயிடும். அதனால அது முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம். அதுதான் இங்க பண்றாருன்னா ஸ்வபக்ஷ தோஷாச்ச. இப்போ சாங்கியர்கள் என்ன சொல்றார்கள் அப்படின்னா, இந்த பிரகிருதின்றதுதான் ஜெகத் காரணம். மூல பிரகிருதி நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அதுதான் ஜெகத் காரணம். அந்த பிரகிருதி என்ன அப்படின்றது இதுவரையில் அநேக சமயத்துல விவரணம் பண்ணியாச்சு. ஆனா அந்த மூல பிரகிருதின்றது ஒண்ணு உண்டுன்னு நாம கூட ஒத்துக்கிறோம். ஆனா நமக்கும் சாங்கியர்களுக்கும் எந்த அம்சத்துல விவாதம் அப்படின்னு கேட்டா, அது பரமாத்மா அதிஷ்டிதம். அந்த மூல பிரகிருதிக்கும் அந்தர்யாமியா பரமாத்மா இருந்து கொண்டு அந்த பிரகிருதியை பரிணாமத்தை அடைய வைக்கிறான் அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா அவர்கள் என்ன சொல்றாங்க, அந்த மூல பிரகிருதி என்கிறது சுதந்திரமான வஸ்து, பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய வஸ்து செப்பரேட்டா கிடையாது. அப்படின்னு பகவான நிராகரணம் பண்றான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பகவான் அப்படின்ற வஸ்து இல்லை அப்படின்னு சொன்ன அதுல ஒரு பெரிய அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவ கொடுக்கறது இல்லை. பிகாஸ் இட் இஸ் a very tricky and very it's a statement which will land you in trouble. ஏன்னா பகவான் இல்லை அப்படின்னு சொன்ன இல்லை அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு வஸ்து இருக்கக்கூடிய வஸ்துவேனா இல்லைன்னு சொல்ல முடியும். உதாரணத்திற்கு அதுக்குதான் சம்ஸ்கிருதத்துல ஒரு உதாரணத்திற்கு அந்த மாதிரி ஒரு காயின் பண்ணிருக்கு. என்ன காயின் பண்ணிருக்கான, சசஸ்ருங்கம் நாஸ்தி. சசஸ்ருங்கம் நாஸ்தின்னா முயலினுடைய கொம்பு கிடையாது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு, முயல் கொம்புன்ற ஒரு வஸ்து கிடையாதுன்னு சொன்னோம்னா அது எங்கேயாவது இருந்ததானே இல்லைன்னு சொல்ல முடியும். அப்படின்னு முயல் கொம்பு இல்லைன்னு யாராவது சொல்றானான்னு கேள்வி. இந்த மாதிரி பிரபஞ்சத்துல லௌகிகமான பாஷையில ஏதாவது ஒரு சமயத்துல எங்கேயாவது முயல் கொம்பு கிடையாதுன்னு யாராவது சொல்றானா? யாரும் சொல்ல போறது இல்லை. ஏன்னா இல்லைன்னா பிரசக்தஸ்யைவ நிஷேதா சம்பவதி. ஏதாவது ஒரு வஸ்து இல்லை அப்படின்னு சொன்னோம்னா எந்த அர்த்தத்துல சொன்னான்னா இங்க இல்லை இப்போ இல்லைன்னு சொன்னா. இப்போ யானை அடியானை இங்க உட்காந்துருக்கு, எனக்கு முன்னாடி இங்க யானை இருக்க, முன்னாடியோ பின்னாடியோ இந்த இடத்துல யானை இருக்கான யானை இல்லை. யானை என்ற பதார்த்தம் எங்கேயோ இருக்கு. இங்க என்ன கோவில்ல இருக்கு, அரமனையில இருக்கு. மைசூர்ல அடியான் உட்காந்து இருக்கு. இப்போ யானை எங்க இருக்கு பாருங்க, அரமனையில இருக்கு. இங்க இருக்கான இல்ல இல்ல திருமலையில கோயில்ல இருக்கு, கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்ல காட்டுல இருக்கு, இங்க பக்கத்துல பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் இருக்கு, அங்க நிறைய நூத்துக்கணக்கான யானைகள். அதனால யானை இல்லை அப்படின்னு இங்க இல்லை இப்போ இல்லைன்னு அர்த்தம். ஆனா சசசிருங்கம் நாஸ்தின்னு சசசிருங்கம் இங்க இல்ல இப்போ இல்லைன்னு அர்த்தமான இல்லை. சசசிருங்கம் அப்படின்ற வஸ்துவே கிடையாது. அப்போ எப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு எதுக்கா? அப்படி ஒருவேளை கிடையாதுன்ற ஒரு வஸ்துவை நாம வச்சுட்டு சொல்லணும்னா சசசிருங்கம் உதாரணத்துக்கு சொன்னது. அங்கேயும் கூட என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்றாங்க, சசசிருங்கம் அப்படின்றது சம்பூர்ணமாக இல்லாமலே இருக்கக்கூடிய வஸ்துவை நாம சப்தத்தாலே சொல்லவே முடியாது. அங்கேயும் சசம் அப்படின்னு முயல் அப்படின்ற ஒரு வஸ்து நமக்கு தெரிஞ்ச வஸ்து தான். முயல்ல பார்க்காம இருக்கிறவா யார் இந்த பிரபஞ்சம்? ஸ்ருங்கம்னு சொல்லி கொம்புன்னு சொல்லக்கூடியது மாட்டுக்கு எருமைக்கு இருக்கலாம் இருக்கக்கூடிய வஸ்து, அதுவும் நமக்கு தெரியும். அதனால சசசிருங்கம் நாஸ்தி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு டிசைட் பண்ணிருக்கா, தீர்மானம் பண்ணிருக்கா அப்படின்னு, சசேஸ்ருங்கம் நாஸ்தி இத்யர்த்தஹ அதுவா சசஸ்ய ஸ்ருங்கம் நாஸ்தி இத்யர்த்தஹ அப்படின்னு. சம்பூர்ணமாக இல்லாமலே இருக்கக்கூடிய வஸ்துவை யாரும் அதை சப்தத்தாலே சொல்லவே முடியாது. அதனால அவன் என்ன பண்றான்னு சசஸ்ருங்கம் நாஸ்தி, சசசிருங்கம் அப்படின்றது இல்லைன்னு
முயல் கொம்பு என்கிற பதார்த்தம் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்னா முயலுக்கு கொம்பு கிடையாது அப்படின்னு அர்த்தம். முயல்ல கொம்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு தீர்மானம். அதனால என்னன்னா ஈஸ்வரஹா இது பதார்த்தா நாஸ்தின்னு சொல்ல முடியாது. ஈஸ்வரஹா இது பதார்த்தா நாஸ்தின்னு சொன்ன it means that you have accepted the existence of ஈஸ்வரா. இதுதான் எப்போலேருந்து அப்படி சொல்லியிருக்காரு சுவாமி நம்மாழ்வாரே நேரா சொல்றாரு. உளனெலின் உளன் உளன் உண்டான் அப்படின்னு சொன்னா இல்ல இருக்கானா சரி இருக்கான். உளன் அலனெலில் உளன் அப்படின்னு அந்த பாசுரத்தை காட்டும். உளனெலில் உளன் அவன் உருவம் இவ்வருவர்கள் உளநலனில் அவன் அருவம் இவ்வருவர்கள் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா அத்தியுதமான விஷயம் அடியானுடைய ஆச்சாரியன் சொல்றது. எப்படி நம்மாழ்வாருடைய இதுல இப்ப ஏற்பட்ட ஒரு பெரிய லாஜிக்கல் இது அவருடைய பாசுரத்திலேயே வந்திருக்குன்னு எத்தனை பெரிய விஷயம் பாருங்க என்னுடைய ஆச்சாரியன் அடிக்கடி சொல்ற. அதனால இங்க என்ன ஆகுதுன்னு சொன்ன சாங்கியர்கள் ஈஸ்வரஹா இது பதார்த்தா நாஸ்தின்னு சொன்னார். தட் மீன்ஸ் they have accepted the existence of it. அதனால ஈஸ்வரா அந்த சப்தத்தையே சொல்ல மாட்டான். பிரகிருதி புருஷன் பிரகிருதி புருஷன் பிரகிருதி புருஷன் அதோட சரி. அப்போ ஈஸ்வரன் ஒண்ணு உண்டான்னு யாராவது கேட்டு அப்போ அவர்கள் என்ன சொல்றார்கள், அது வேற விஷயம், நாங்க அதை பத்தி ஒன்னும் சொல்றது இல்லை. ஈஸ்வரன் உண்டுன்னு சொல்றது இல்லை, ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்லுவோம். ஈஸ்வரன் உண்டுன்னு அப்ப நீங்க ஏன் ஒத்துக்கிறேன்னு கேள்வி வரும். ஈஸ்வரன் இல்லைன்னு சொன்ன அப்போ it means that you have indirectly accepted the existence of ஈஸ்வரன். சோ ஈஸ்வரன் உண்டா இல்லையா அப்படின்னு உங்க மதத்துல உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா எப்படி சொன்னாலும் ஈஸ்வரன் உண்டுன்ற ஒரு சித்தாந்தத்தை நின்ன மாதிரி ஆகும். அதனால அவர்கள் என்ன சொல்ற, சுதந்திரமான மூல பிரகிருதி என்கிற ஒரு வஸ்து, அது சுதந்திரம். அந்த மூல பிரகிருதி என்கிறது இந்த இது ஜெகத்ரூபமாக பரிணாமத்தை அடையிறதுன்னு அவ்வளவு மட்டும் சொல்றோம். அப்போ பிரம்மம் அப்படின்றது உண்டான்னு சொன்ன பிரம்மம் அப்படின்றது ஜெகத் காரணம்னு நாங்க ஒத்துக்கிறது. நீங்க பிரம்மான்னு எதை சொல்றீங்களோ அது அப்படியே சொல்ற. நீங்க எந்த வஸ்துவை பிரம்மான்னு சொல்றீங்களோ அந்த வஸ்து ஜெகத்காரணம் அப்படின்னு நாங்க ஒத்துக்கிறோம். அப்ப பிரம்மம் உண்டா இல்லையானா அதுக்குதான் கேள்வி சொன்னேன். பிரம்மம் கிடையாதுன்னு அந்த மாதிரி அவர் அந்த வாதத்துக்கே வரமாட்டார். ஏன்னா பரமாத்மா அதுவா பரபிரம்மம் கிடையாது அப்படின்னு சொன்ன அப்போ இட் மீன்ஸ் தட் இன்டைரக்ட்லி அக்செப்டட் தி பரமாத்மா. அதனால அவர்கள் என்ன சொல்றார்கள், நம்ம மதம் நிராகரணம் பண்றப்போ அவர்கள் என்ன சொல்றார்கள் அப்படின்னா, நீங்க எந்த வஸ்துவை ஜெகத்காரணமாக சொல்றீர்களோ அந்த வஸ்துவை நாங்க ஜெகத்காரணமாக ஒத்துக்கொள்ளவில்லை. நாங்க இது மூல பிரகிருதி என்கிறது தான் ஜெகத்காரணம்னு ஒத்துக்கணும். அப்போ அதுக்கு பகவத் ராமாந்தர் சொல்றாரு, இல்ல அந்த மாதிரி நீங்க சொன்னா கூட ஸ்வபக்ஷ தோஷாச்ச, since there exists ஸ்வபக்ஷம்னா உங்களுடைய ஸ்வபக்ஷம் அப்படின்னு. யாரு இங்க கேள்வி கேட்டு இருக்கா அப்படின்னா சாங்கியர்கள். அது முன்னாடி எல்லாம் நடந்த ஸ்லைட்ல பார்த்தோம். அந்த இடத்துல அந்த சாங்கியர்கள் என்ன ஒரு கேள்விகள் எல்லாம் எழுப்பி இந்த வாரத்துல எல்லாம் இறங்குறார்களோ அப்பேற்பட்ட சாங்கியர்களா இருக்கக்கூடிய உங்க பட்சத்திலையும் கூட தோஷம் இருக்கு. Since there exist fallacies in the arguments put forth by you people, by saying that the primordial nature itself is the material cause of the universe, your objections are not valid. உங்க மதத்திலேயே இத்தனை தோஷம் வச்சு இன்னொரு மதத்தும் சரியில்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி நீங்க துணிஞ்சு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. ந கேவலம் பிரம்ம காரணவாதஸ்ய நிர்தோஷத்தையா ஏதத் சமாஸ்ரேனம். பரம்பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரமாத்மா அதுதான் ஜெகத்துக்கு உபாதான காரணம் நிமித்த காரணம் ரெண்டும். அதுல தோஷம் கிடையாது அப்படின்ற காரணத்தால மட்டும் நாம வேதாந்த மதத்தை அனுசரிக்க மாட்டோம். பிரதான காரணவாதஸ்ய துஷ்டத்வாச்ச தத் பரித்யஜ்யே ததேவ சமாஸ்ரேணியம். ஒரு மதத்துல தோஷம் இல்லைன்ற காரணத்தால மட்டும் நாம அதை ஆசிரியிக்கல. அதற்கு
ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய எந்த ஒரு சாங்கிய மதம் இருக்கோ அதுல தோஷம் இருக்குன்ற காரணத்தாலையும் கூட நாம இந்த மதத்தையே ஆசிரிக்கிறோம். அதாவது சாங்கிய மதத்துல தோஷம் இருக்கு, வேதாந்த மதத்துல தோஷம் கிடையாது, அதோட குணங்களும் இருக்கு. அப்போ நாம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணோம், வேதாந்த மதத்துல ஆசிரிக்கிறோம். என்ன சுவாமி என்ன தோஷம் அந்த மதத்துல அப்படின்னு பிரதான காரணவாதேஹி ஜெகத் பிரவருத்திர்னோபபத்யதே. முன்னாடியே ஈக்ஷத் அதிகரணத்துல வந்து இந்த விஷயம் ததைக்ஷதா அப்படின்னு தத்துன்னு சாதாரண சப்தம் இருக்கு. அந்த ஈக்ஷணம் அப்படின்றது சேத்தனனுடைய தர்மம். பிரகிருதி என்கிறது அச்சேதனம் அப்படின்றது சாங்கியர்களும் ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம். அப்படி அச்சேதனமான வஸ்துவுக்கு ஈக்ஷணாதிகள், அதாவது பார்க்கக்கூடியது, பிரவர்த்திக்க கூடியது, இதெல்லாம் சகஜமா ஏற்படாது. ஏன்னா அவர்கள் என்னைக்குமே பிரகிருதி என்கிறது சேத்தன வஸ்து எங்கேயுமே சொல்லல. அவர்கள் என்ன சொல்றார்கள் அப்படின்னா அது அச்சேதனம் ஆனாலும் பிரவர்த்தி உண்டு. அவர் அதுக்கு சாங்கிய காரிக்கையில ஆச்சரியமா சொல்றார்கள். அவர் வத்ச விவருத்தி நிமித்தம் க்ஷீரஸ்ய யதா பிரவருத்திரக்ஞஸ்ய புருஷ விமோக்ஷ நிமித்தம் ததா பிரவருத்தி பிரதானஸ்ய. வத்ச விவருத்தி நிமித்தம் க்ஷீரஸ்ய யதா பிரவருத்திரக்ஞஸ்ய. ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அதுக்கு தாயாரானவள் பால் ஊற்றாள். அந்த குழந்தை தினே 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 வர்த்திக்குது. எதனால வர்த்திச்சது அப்படின்னு சொன்ன க்ஷீரஸ்ய யதா பிரவருத்திரக்ஞஸ்ய. இந்த க்ஷீரம்னு சொல்லக்கூடிய பால் என்ன பண்றது, அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு காரணமாகிறது. எப்படி சுவாமி அந்த க்ஷீரத்துல, ஆனா இன்னைக்கு நாம பார்த்தோம்னா அந்த ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் இருக்கு, எத்தனையோ பாக்டீரியா that will help the growth of the child. அதுவும் ஒரு திருஷ்டியில சேத்தனமான வஸ்துன்னு இன்னைக்கு இன்னொரு திருஷ்டியில வாதம் பண்ணலாம். அந்த வாதம் இப்ப நாம வச்சுக்கொண்ட க்ஷீரம் அப்படின்றது அச்சேத்தனம்னு நமக்கு சாதாரணமா தெரியும். ஏன்னா அதுல சைத்தன்யம் அப்படின்றது மனுஷாதிகள்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிடையாதுன்னு வச்சுட்டு நாம சொல்லணும். வத்ச விவருத்தி நிமித்தம் அச்சேதனமான அந்த க்ஷீரமானது எப்படி குழந்தையினுடைய வர்த்திப்புக்கு வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கோ அப்படி புருஷ விமோக்ஷ நிமித்தம் ததா பிரவருத்தி பிரதானஸ்ய. அந்த பிரகிருத்தியிலையும் பிரவருத்தி என்றது ஏற்படுது. அது அச்சேதனமாக இருந்தாலும் கூட அதுல பிரவருத்தி ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்றார்கள். அது முடியாது. ஏன்னு சொன்ன, இப்போ ஒரு கல்லுடைய பெயர்ல பாலை சேர்க்கிறோம். இப்போ இங்க ஒரு சைஸ் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவேன், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஒரு கல்லு வச்சிருக்கு, இல்ல ஒரு பாறை இருக்கு, கல்லால பண்ணப்பட்ட பாறை. அது அதனுடைய பெயர்ல யாராவது பால் கொட்டினா அந்த பாறை பெரிசாகுமா? இல்ல ஒரு சைஸ் ஸ்டோன் சொல்லுவா, அந்த கல்லுடைய பெயர்ல யாராவது பாலை கொட்டினா அது ஏதாவது வளருமா அப்படின்னு வளராது. இங்க அந்த சிசுன்னு சொல்லக்கூடிய இந்த குழந்தை இருக்கு, அதுல சைத்தன்யம் அப்படின்றது முன்னாடியே இருக்கிறபடியால சேதனமான வஸ்துக்குள்ள போய் சேர்ந்ததுனால அந்த சரீரம் அப்படின்றது வளர்ந்தது. அதனால க்ஷீரத்திற்கு ஸ்வதா பிரவர்த்தின்றது கிடையாதுன்னு சொல்லி நாம அதுக்கு பதில் சொல்றோம். அதாவது வேதாந்திகள் பதில் சொல்றாரு. அதே பிரதானமா இங்க வச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா பிரதான காரணவாதி. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான கேள்வி பதில்கள். இதற்கெல்லாம் மேல்கொண்டு இன்னும் செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், ஃபிஃப்த் லெவல்ல எல்லாம் கேள்வி பதில் எல்லாம் இருக்கு. ஆச்சரியமான விஷயம். ஆனா இப்போ நமக்கு என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல, பிரைமரி லெவல்ல இதை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கு. அதனால அடியேனுடைய ஞானமும் ரொம்ப அத்தியந்த லிமிட்டட் அப்படின்றது. அடியேன் கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்ற விஷயம் இல்லை, இருக்கிற விஷயமே. கன்ஃபெஸ் அப்படின்னா நான் தோஷத்தை பண்ணிட்டு அப்புறம் தானே அதை ஒத்துக்கிறதுக்கு கன்ஃபெஸ் அப்படின்னு, அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் ஆல்ரெடி ப்ரூவன் ஆஸ்பெக்ட் அப்படின்னு வச்சுக்கணும். அதனால பிரதான காரணவாதேஹி ஜெகத் பிரவருத்தி ந உபபத்யதே. ஏன் அப்படின்னு, அது ஜெகத்தாக பரிணமிக்கிறதுக்கு அதுல ஒரு பிரவருத்தி என்றது ஏற்படுனா அந்த பிரவருத்தி என்றது வராது.
ஏன் அப்படின்னு தத்ரஹி நிர்விஷே நிர்விகாரஸ்ய சின்மாத்ரைகரசஸ்ய புருஷஸ்ய பிரகிருதி சாநித்யேன பிரகிருதி தர்மாத்யாச நிபந்தனா ஜெகத் பிரவருத்தி நிர்விகாரஸ்ய சின்மாத்திர ரூபஸ்ய பிரகிருதி தர்மாத்யாச ஹேதுபூதம் பிரகிருதி சாநித்யம் கிம் ரூபம் இது விவேச்சனீயம் அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாம் விஸ்தாரமா இதற்கு முன்னாடி நடந்த கிளாஸ்ல ஓரளவுக்கு விஸ்தாரமா பார்த்தோம்னு சொன்னோம். ஏன்னா சாங்கிய மதத்தை ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி இவர் என்ன பண்றார், அந்த பிரவருத்தின்றது பிரகிருத்தியில உண்டாருதுன்னு லாஜிக்கலா ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு ஸ்பஷ்டமா காட்டி அயமர்த்தா சாங்கிய பிரதிக்ஷேப சமயே அபியுபகமேப்யர்த்த அபாவாதித்யாதினா பிரபஞ்சயிஷ்யதே. அந்த ஒரு சாங்கிய மதத்துல இந்த மாதிரி தோஷம் ஏற்படுறது அப்படின்றது அதுல பிரதானமான தோஷம் சபக்கிய தோஷாச்சான்னு சொன்னது என்ன அர்த்தம்னா பிரதான காரணவாதே ஜெகத் பிரவருத்தி நோபபத்தியதே அப்படி. பிரதான காரணவாதம் அப்படின்னு சொல்லி பிரதானம் அப்படின்னு சொன்னா பிரகிருதி, அந்த பிரகிருதி தான் ஜெகத் காரணம், ஜெகத்திற்கு உபாதான காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அதுல எப்படி சுவாமி அது உபாதானமாக ஆக முடியும், எது எப்படி எந்த காரணத்தை கொண்டு அந்த பிரகிருதி என்கிற வஸ்துவில பிரவருத்தி என்கிறது உண்டாச்சு அப்படின்னு கேள்விக்கு பதில் கிடையாது. அதையே விஸ்தாரமா இன்னும் அநேக காரணங்களை காட்டி இந்த சூத்திரத்துல சொல்ற. மேற்கொண்டு தர்க்க பிரதிஷ்டானாதபி, தர்க்க பிரதிஷ்டானாத்னு முன்னாடி வந்தது, இங்க என்ன வருது தர்க்க பிரதிஷ்டானாதபி அப்படின்னு அதே சொல்ற. Since it has already been mentioned that logic alone cannot suffice to prove a theory, the Sankhyas putting forth the theory that the primordial nature alone is the material cause of the universe is not tenable, even if one says that it stands the test of logic. இவ்வளவெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் சில பேர் சொல்லலாம், சுவாமி நீங்க பிரம்மன் தான் ஜெகத் காரணம் அப்படின்னு நீங்க என்ன சொல்றீங்க, எதனாலன்னு சொன்ன சாஸ்திரயோனித்வாத் அப்படின்னு முன்னாடி வந்து மேற்கொண்டு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கு. நான் வேதத்துல சொல்லிருக்கு என்ன பரபிரம்மன் தான் ஜெகத் காரணம். ஏதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே நஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்விசந்தி தத் ஜிஜ்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி அப்படின்னு வேதத்துல சொல்லிருக்கு. அதனால பிரம்மன் தான் ஜெகத் காரணம் அப்படின்னு ஒத்துக்கணும். எங்க மதம் பாருங்க, we don't stand on any particular statement of any person, whether it is person or any text for that matter. பியூர்லி லாஜிக்கல்ல நாம சொன்னோம்னா பிரகிருதி ஜெகத் காரணம் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். உங்க மதத்துல எத்தனையோ அனுபவத்தி எழுதான் வருது, அனுபவத்தி எழுதான் கிடையாது. அதனால அவர் தியரி ஸ்டாண்ட்ஸ் தி டெஸ்ட் ஆஃப் லாஜிக், whereas உங்க தியரி வந்து it does not stand the test of logic. இந்த லாஜிக்கு பிரதானமான ஸ்தானமே கொடுக்கல. நாம வந்து we are rationalists. Our stand is based on proper rationale அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கும் இருக்காங்க. பகவான் அப்படின்ற வஸ்து கிடையாது, இட்ஸ் a human imagination. God created human beings சொல்லக்கூடாது, human beings created God அப்படின்னு சொல்லணும். ஏன்னா யாருக்கும் எங்கேயும் தெரியல, அதனுடைய அஸ்தித்வமே நமக்கு தெரியல. அப்படி இருக்கிற சமயத்துல நீங்களாவே ஏதோ கல்பனை பண்ணி பெருமாள் 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 ஏதோ பண்ணி இதெல்லாம் பண்ணி உங்க சுவார்த்தத்துக்காக பண்ணிட்டு இருக்கீள். அதனால இட் இஸ் நாட் காட் கிரியேட்டட் ஹியூமன்ஸ், ஹியூமன்ஸ் கிரியேட்டட் காட்னு சொல்லுவாங்க. அந்த ரேஷனலிஸ்ட் அப்படின்றவர்கள் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே அந்த லாஜிக் எத்தனையோ பேருக்கு பிடிக்கும். அவர்களுடைய வாசனானுகுணமாக அவர்களுடைய மென்டல் அண்ட் அதர் டிஸ்பென்சேஷன்ஸ் என்ன இருக்கோ அதற்கு அனுகுணமாக அவர்களுக்கு பிடிக்கலாம். ஆனா வேதாந்த மதம் அப்படின்றதுல யாருக்கு விசுவாசம் இருக்கோ அதுக்குதான் ஸ்ரத்தத்ஸ்வ சௌமியா அப்படின்னு உபனிஷத்துல முதல்ல
பகவானுடைய அஸ்தித்வம் நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா, முதல்ல நாம பகவானுடைய அஸ்தித்யேவோபலப்தவ்யः தத்வபாவேன சோபயோः அஸ்தித்யேவோபலப்தஸ்ய தத்வபாவः பிரசீததி. ஒருத்தர் ரொம்ப சகஜமா ஒரு நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு వ్యక్తి, அவன் பகவான் இருக்கானா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டான். நாம என்ன சொல்லணும்? யாரோ ஒரு ஞானியினுடைய கதையில என்ன வருது, பகவான் இருக்கானா இல்லையா, நீ பகவானை பார்த்திருக்கியான்னு ஒரு சிஷ்யர் கேட்டார். அதுக்கு அவர் யாரை குருவா ஏற்றுக்கொள்ளுதா இருந்தாரோ அவர் என்ன சொன்னார், நான் பகவானை பார்த்திருக்கேன், இப்பவும் பார்த்துட்டு இருக்கேன், உனக்கும் காமிக்க முடியும் அப்படின்னு எல்லாம் சொன்னார். அப்புறம் அவர் சிஷ்யர் ஆனான்னு சொல்லி ஒரு பெரிய மகாத்மானுடைய கதை வருது. இங்க நம்முடைய ஒரு லெவல்ல, அதாவது நம்முடைய லெவல்லன்னு ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய அட் தி வெரி 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 எலிமெண்டரி லெவல் ஆஃப் பீப்புள் பர்சன்ஸ் லைக் மீன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் ஒருத்தன் பகவான் அப்படின்ற ஒரு வஸ்து உண்டா, தத்துவம் உண்டா அப்படின்னு கேட்ட ரிஷிகள் என்ன சொல்றாரு? அஸ்தித்யேவோபலப்தவ்யः தத்வபாவேன சோபயோः அஸ்தித்யேவோபலப்தஸ்ய தத்வபாவः பிரசீததி. ஆச்சரியமான விஷயம். சில பேர் இதுக்கு அன்வயிக்காதுன்னு வேற இருக்கோ அந்த அஸ்தின்னு சொல்லணும். நமக்கு இப்ப பிரகிருதத்துல என்னன்னு, பகவான் அப்படின்ற ஒரு வஸ்து உண்டுன்ற ஒரு பிரிமைஸை வச்சுண்டு நாம மேற்கொண்டு விஷயங்களை உபாசனாதிகளை ஆரம்பிச்சு வந்த தத்துவபாவ பிரசீததி. அவசியமா அவனுக்கு பகவத் ஸ்வரூப சாட்சா்காரம் ஏற்படும். அது எதனுடைய ஆதாரத்துல என்ன? நம்முடைய பெரியோர்கள் நமக்கு சொல்லியிருக்கார்கள். இதெல்லாம் நியாய குசுமாஞ்சலி என்கிற ஒரு கிரந்தத்துல ஆச்சரியமா சொல்லியிருக்காரு. ஆச்சரியமா எவ்வளவு டீப்பா விசாரம் பண்ணியிருக்கான்னு சொல்லவே முடியும். அப்ப பெரிய மகாஜன பரிகிரஹா கேதே மகாஜனாக கிம் கோத்ராக கிம் நாமதேயாக, பெரியவாள்தான் ஒத்துண்டிருக்காப்பா அப்படின்னு சொல்லு. யாரு அந்த பெரியவான்றவா? யாரு? கிங் கோத்ராக. கிங் அந்த காலத்துல கோத்திரத்தை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கு. இந்த காலத்துல கோத்திரம்னா யார் போ, இட் ஹாஸ் நோ மீனிங் இன் அ வே. அவர்கள் எந்த ஒரு பரம்பரைக்கு சேர்ந்தவர்கள், என்ன பெயருடையவர்கள், அவ பெரியவான்னா எப்படி? ஹவு டு யூ டிசைட் தட் they were great people? அதற்கு சிஷ்டர்கள் அப்படின்னு மேற்கொண்டு சிஷ்டா பரிகிரஹா வியாக்கியாதான்னு வருது அடுத்த அதிகரணம். சிஷ்ட பரிகிரகம்னு சொல்லுவோம். இந்த சிஷ்டர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டா அதை பத்தி ரொம்ப விஸ்தாரமா சர்ச்சை பண்ணிருக்கு. அதுல தர்க்கசாஸ்திரத்துல ஒரு திருஷ்டியில சொல்லக்கூடிய விஷயம், பலசாதனதாம்சே பிராந்தி ரஹிதாக சிஷ்டாக. இப்பேற்பட்ட காரியத்தை பண்ணினால் இப்பேற்பட்ட பலன்தான் ஏற்படும் அப்படின்னு யாருக்கு பிராந்தி இல்லாமல் ஸ்பஷ்டமா தெரியுமோ அவர்கள் தான் சிஷ்டர்கள். அப்போ யாரோ ஒருத்தன் பகவான் உண்டுன்னு நினைச்சுட்டு உபாசனம் பண்ணி அவனுக்கு பண்ணினானால் அவனுக்கு கண்டிப்பா சித்தின்னா மோட்சம் அப்படின்னு வச்சுக்கணும். இல்ல வேற ஏதாவது சித்தி அவனுக்கு லௌகிகமான விஷயம் இருந்தாலும் கூட அந்த விஷயம் அது ஏற்படும் அப்படின்ற விஷயத்துல யாருக்கு பிராந்தி கிடையாதோ அவர்கள் சிஷ்டர்கள். சிஷ்டர்கள் என்ன ஒத்துண்டிருக்காளோ அதை நாம் அப்படியே அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி மகாபாரதத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, கடைசியாக இந்த யக்ஷ பிரஷ்னம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு பிரச்சனை. அதை பத்தி எவ்வளவு விஸ்தாரமா சொன்னாலும் போறாது. இந்த யக்ஷ பிரஷ்னத்துல கடைசியில என்ன சொல்றேன் அப்படின்னா, 4 கேள்வி கேட்கிறேன். அதை பத்தி ஒரு விஸ்தாரமா ஒரு 2 மணி நேரம் சொல்ல வேண்டிய விஷயம். கோ மோதத்தே கிம் ஆச்சரியம் கஃப் பந்தாக காச்சவார்த்திகா. கடைசியில கேட்கக்கூடிய 4 விஷயங்கள். இது these are our life defining aspects அடியேன் பாவிக்கும்.
இன்னைக்கு நாம இந்த பிரபஞ்சத்துல யார் சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். ஏன்னா நமக்கெல்லாம் எல்லாருக்கும் துக்கம் உண்டு. எந்த விதமான துக்கமாவது இருந்தே இருக்காருக்குதான் யாரோ ஒருத்தர் ரொம்ப ஆச்சரியமா சொல்லியிருக்க, இந்த பிரபஞ்சத்துல நாம சிரிக்காதவர்களை பார்க்கணும், அழாத இருக்கக்கூடியவர்களை பார்க்க முடியாது. இன்னொரு பெரிய ஒரு தெரிஞ்சவர் அறிஞர், அவரோட அடியேன் பேஷண்ட் இருக்கிறப்ப அவர் சொன்னார், நாம பெரிய பெரிய ஆக்டர்ஸை பார்க்கிறோம், கிரிக்கெட்டர்ஸை பார்க்கிறோம், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், இது ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்ல யார் இந்த டாப் 20, டாப் 50, டாப் 100 அப்படின்னு பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காளா அப்படின்னு கேட்டார். அவர் ரொம்ப ஆச்சரியமா சொன்னார், ஒரு அறையில ஏகாந்தமாக வெளியில கதவு போட்டுட்டு அவர் எப்படி சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டார். எல்லாரும் கண்ணுல ஜலத்தை விடக்கூடியவர்கள் தான். Nobody will really, if he is totally honest and sincere, he will never say I am very happy. ஏன்னா நமக்கெல்லாம் ஏதோ ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசை பூர்த்தி ஆகாம இருக்கக்கூடியவர்கள் யாரோ, எத்தனையோ ஆசை இருக்கு. அதனால நமக்கு ஜீவனத்திலேயே தெய்வமாவே குறைய வச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ குறை எல்லாருக்கும் இருக்கு. எல்லா விஷயத்திலையும் ஒருத்தருக்கு எல்லாம் சரியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கோமோதத்தைன்றதுக்கு அவன் பதில் சொல்றான். அந்த விஷயம் எனக்கு கிம் ஆச்சரியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். அந்த கிம் ஆச்சரியமுக்கு என்ன பதில் சொன்னான்? கஃப் பத்தாஹான்னு கேள்வி, எது நமக்கு மார்க்கம் அப்படின்னு. அப்படி கேட்டா அதுக்கு என்ன சொல்றான்னா, தர்க்கஹா அப்பிரதிஷ்டா, இங்க சொன்ன விஷயம்தான். தர்க்க பிரதிஷ்டானாதபி, தர்க்கஹா அப்பிரதிஷ்டா ஸ்ருதயோ விபின்னாஹ நைகோ ரிஷிஹி யஸ்ய மதம் பிரமாணம் தர்மஸ்ய தத்துவம் நிஹிதம் குஹாயாம் மகாஜனோ ஏன கதஹ ச பந்தாஹ which is the path to attain fulfillment அப்படின்னு இங்கிலீஷ்ல ரொம்ப இதா வேர்ட் பண்றதா என்ன, கஹ் பந்தாஹனா which is the path to attain fulfillment அப்படின்றது கடைசியில வார்த்தை. இப்போ என்ன சொல்ற, தர்க்கா பிரதிஷ்டா, லாஜிக்கால நாம தெரிஞ்சுக்க முடியுமான்னு தெரிஞ்சுக்க முடியாது. தர்க்க பிரதிஷ்டானாத் அப்படி இங்க சொல்லியிருக்கு. சரி, வேத வாக்கியங்கள் எல்லாம் வச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னா அதுலயே பரஸ்பர விரோதம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் பகவத் ராமாந்தர் சரி பண்ணிருக்கார், சர்வஸ்ருதி சமன்வயத்தை பண்ணினார், சமன்வய ஆச்சாரி, அதெல்லாம் விஷயம் சரி. ஆனா ரொம்ப ஸ்தூலமான திருஷ்டியில நாம பார்த்தோம்னா வேத வாக்கியங்கள் ஒவ்வொரு மாதிரி சொல்றது. ஒரு சாதாரணமா இருக்கக்கூடியவனுக்கு கொஞ்சம் சமமான விஷயம்தான். எல்லா வாக்கியங்களும் ஒரே ஐக்கியம் உண்டு, அதுக்கு பரஸ்பர விரோதம் கிடையாது. வேத ஸ்ருதி அவேத ஸ்ருதி ரெண்டுக்க சேர்ந்து கடக ஸ்ருதி இருக்கு. யார் எப்படின்னு எவ்வளவுன்னு புரிஞ்சுக்கணும். சரி, ரிஷிகளுடைய வார்த்தையை பார்க்கலாம் அப்படின்னு இங்கேயே என்ன சொல்றது, நைகோ ரிஷியஸ்ய மதம் பிரமாணம், கபிலருடைய மதம் அப்பிரமாணம் அப்படின்னு நாம இங்க சொல்றோம். அவர்கள் பாதராயணருடைய மதம் அப்பிரமாணம் அவர்கள் சொல்றார்கள். சரி, ஒவ்வொரு ரிஷி ஒவ்வொரு விதமாக சொல்றார்கள். ஆனா அப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நாஸ்திகர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அப்போ இதுவும் தப்பு அதுவும் தப்பு எல்லாமே தப்புன்னு ப்ரூவ் ஆயிடுது, ரிஷியனுடைய மதம் எல்லாம் தப்புன்னு ஆயிடுது. அந்த மாதிரி கிடையாது, அதுக்கு பதில் உண்டு. அப்போ ஜெய்மினி மதம் தப்புன்னு நாம சொல்றோம், பாதராயண மதம் தப்புன்னு சாங்கியர்கள் சொல்றார்கள். துவயோஹ கலஹே திருத்தீயஸ்ய லாபः இதி திருஷ்டியா சர்வம் அப்பிரமாணம், அந்த அர்த்தத்துல சொல்லுது. இங்க எந்த அர்த்தத்துல சொல்றது, எப்படி அப்ப வேற விஷயங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா அதிகாரி பேதேனா. அதனாலதான் என்னுடைய ஆச்சாரியன் சொல்லுவார், சாங்கிய மதம் தான் இங்க பிரதிக்ஷிப்தம் அப்படின்னு ஏன் சொல்றார். ஒவ்வொரு மதத்திலையும் சாங்கிய மார்க்கம், ஞான மார்க்கம், ஞான மார்க்கம் அப்படின்றது உண்டு. தே பிராப்துவந்தி மாமேவ சர்வபூத ஹிதேரதா 12ஆம் அத்தியாயம் கீதைன்னு அடியனுடைய ஆச்சாரியன் நிறைய நூற்றுக்கணக்கான நினைவு சொல்லியிருக்கு.
தே பிராப்னுவந்தி ஏத்வக்ஷரமநிர்தேஷ்யம் அவ்யக்தம் பரியுபாசதே தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூதஹிதே ரதாः. ஆனா क्लेशः अधिकतरः तेषाम् अव्यक्तासक्तचेतसाम् अव्यक्ता हि गतिर्दुःखं देहवद्भिरवाप्यते. சாங்கியமத்தம்னு ஒண்ணு உண்டு, அவ்யக்தோபாசனம் அது. அந்த அவ்யக்தோபாசனத்துல என்ன பகவத் பிராப்தி உண்டு. யத் சாங்கியை பிராப்யதே ஸ்தானம் தத் யோகைரபி கம்யதே. யோகம் அப்படின்னா பக்தி மார்க்கம் அப்படின்னு ஈஸ்வர பிரணிதானாத்வான்னு சொல்லக்கூடிய மதம். ஏகம் சாங்கியம் ச யோகம் ச யः பஷ்யதி ச பஷ்யதி ஏகமப்யாஸ்தி தஸ்ஸம்யக் உபயோர் விந்ததே பலம். பகவத்கீதை ஆச்சரியமான விஷயம். ஆனா வெளியிலேந்து பாக்குறதுக்கு என்ன, ரெண்டு மதத்திலையும் தோஷம் இருக்குன்னு சொல்றாளேப்பா, நான் என்னப்பா பண்ணிட்டோம் அப்படின்னு இதுக்கு சம்ஸ்கிருதத்துல அவர்களுக்கு உத்தான பிரஜர்கள் அப்படின்னு சொல்றாரு. He is not ready to go the distance to understand. சில சமயத்துல என்ன ஆகும்னா, யாரோ ஒரு ஊருக்கு போவார், என்ன சுவாமி உங்க திவ்ய தேசத்துல நிறைய சண்டையாமே அப்படி. அந்த சண்டை வந்துருந்தா இருக்கேன், இந்த ஏதோ மத சண்டையோ ஏதோ ஒரு சண்டைன்னு வச்சுக்கணும். அந்த சப்தங்கள் எல்லாம் அடிய நீங்க அப்புறம் அப்போ இல்ல சுவாமி இவருடைய அபிப்பிராயம் எப்படி. சுவாமி எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, உங்க சண்டையே வேண்டாம், நீங்க எதையாவது பண்ணிக்கோங்க, நான் உங்க ஊருக்கே வர்றது கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்றாளோ இல்லையா. அந்த மாதிரி நைக்கோ ஒரு சரியஸ்ய மதம் பிரமாணம். சரி, அப்போ என்ன பண்ணணும், தர்மஸ்ய தத்துவம் நிஹிதம் குஹாயா. தர்மம் அப்படின்னா பகவானுக்கே தர்மஹா அப்படின்னு பேர். அப்படி தர்மத்துக்காக பகவானை அடையிறதுக்கு என்ன பண்ணுமோ அதற்கும் தர்மம்னு பேர். ராமோ விக்கிரகவான் தர்மஹா, கிருஷ்ணன் தர்மம் சனாதனம். தர்ம சப்தத்துக்கு பகவான் அப்படின்னு அர்த்தமும் உண்டு, பகவத் பிராப்தி சாதனம் அப்படின்னு அர்த்தம் உண்டு. இந்த அர்த்தங்கள் தான் இந்த ஒரு ஸ்லோகத்தை வச்சுட்டு ஒரு பெரிய புஸ்தகம் எழுதினா அவ்வளவு விஷயம். தர்மஸ்ய தத்துவம் நிஹிதம் குஹாயாம் அப்படின்னா ரொம்ப 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 சூக்ஷ்மம், எங்கேயோ குகையில அடங்கி இருக்கு, ஆழமான குகையில அடங்கி இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னா, மகாஜனோ ஏன கதஸ்ஸபந்தாஹ. சுவாமி எனக்கு எதுவும் தெரியாது, எங்க ஆச்சாரியர் அவர் மகாஜனஹா அப்படின்னு நான் வச்சுருக்கேன். அவர் எனக்கு பொய் சொல்ல மாட்டார், அவர் என்னை மிஸ்லீட் பண்ண மாட்டார் அப்படின்னு எனக்கு தெரியும். அவர் என்ன சொல்றாரோ நான் அதை கேட்கிறேன். எனக்கு ரெண்டாவது கேள்வியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கடைசியில என்னன்னா, அது சரணாகத்திலே பரியவசானம். சரணாகதின்ற சப்தத்தை சொல்லல அங்க. கடைசியில நமக்கு என்னன்னா, ஆச்சாரியருடைய சரணாகதி தான் நமக்கு கடைசியில. ஆச்சாரியருடைய மார்க்கம் என்ன சொல்றாரோ அவரு அந்த அர்த்தத்துல வருது. கடைசியில மகாதனா அப்படின்ற ஒரு சப்தத்தை வச்சுன்னு சொல்லிருக்கு. அதனால மகாதன பரிகிரகம்னு சொல்லி உதயநாச்சாரியர் சொல்றார். இது ஒரு வஸ்து, ஒரு விஷயம் பிரமாணம் அப்படின்னு எப்போ ஆகுதுன்னா, மகாதன பரிகிரகீதமான சந்தர்ப்பத்துல அது பிரமாணமாக ஆகுது. கடைசியில என்னன்னா, மகாம்சாசோஜனஷ்ட பெரியவர் அப்படின்னு யாரு, கடைசியில நாம யார் ஆச்சாரியாக பாவிக்கிறோமோ அவரே மகாதனர் நமக்கு. அதனால இங்க என்ன சொல்றாருன்னு, பிரகிருதத்துல எதற்காக தர்க்கா அப்பிரதிஷ்டான்னு அங்கேயும் பகவான் தர்மராஜா கூட சொல்றான் யமனுக்கு. கடைசியில நாம எந்த மார்க்கத்தை அனுசரிக்கணும் சுவாமி, நான் இவரை இப்பேற்பட்ட ஒரு பெரியவர், ஒரு மகானு அடியேன் நம்பியிருக்கேன், அந்த வழியில போறதுதான் சரியான வழி அப்படின்னு தர்மராஜா கூட சொல்ற. அதனால என்னன்னா கடைசியில நாம் யாரை நம்பியிருக்கோமோ, நாம் யாரை ஒரு ஞானியாக கொள்றோமோ அவர் என்ன சொல்றாரோ அது அந்த பிரகாரம் நாம் அனுசரிக்கணும் அப்படின்றதுதான் கடைசியில எல்லா மதத்தினுடைய சாரமும் இந்த ஸ்லோகத்துல இருக்குன்னு சொல்லி பெரியவாழ்தான் சொல்லுவா, தெரிஞ்சவாழ்தான். இப்போ அடியனுடைய ஆச்சாரியனை அடியன் எப்படி அனுசரிக்கிறேன், அவர் தான் மகாதனர், அவர் என்ன சொல்றாரோ அதுதான் எனக்கு வழின்னு அடியன் இப்பவும் பாவிக்கிறேன், முன்னாடியும் பாவிச்சுட்டு அடுத்தபடியாகவும் ஈவன் இன் ஃபியூச்சர் ஆல்சோ தட் இஸ் மை ஸ்டாண்ட் அப்படின்னு அடியன் ரொம்ப பெருமையா சொல்லி. அதனால இங்க என்ன கடைசியில தர்க்கம் அப்படின்றது விஷயத்தை தீர்மானம் பண்றதுல இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட், இட் வில் நாட் சஃபைஸ். சஃபிஷியன்ட் அப்படின்ற பதத்தினுடைய இல்லைன்னா இட் வில் நாட் சஃபைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால பிரகிருதத்துல என்ன சொல்றது என்ன,
tarkasya pratisthanaadapi shrutimulaha brahmakaranavadaha eva samashreya. Even in case it is proved that Sankhya stands the test of logic, Vedanta, that is Paramatmadan Jagat Karanam அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாதம் தர்க்கத்தாலே சாதிக்கப்பட முடியாது அப்படின்னு ஒருவேளை நீங்க சொல்லி இது சாதிக்கப்பட முடியாதுன்னு சொல்லி சாங்கிய மதம் தான் தர்க்கத்திற்கு அனுகுணமா இருக்கு, தர்க்கத்தினுடைய ஒரு டெஸ்ட், இட் ஸ்டாண்ட்ஸ் தி டெஸ்ட் ஆஃப் தர்க்கான்னு சொல்றதா இருந்தா கூட அது நாம ஒத்துக்கிறது கிடையாது. தர்க்கஸ்ய அப்பிரதிஷ்டா பிரதிஷ்டிதத்வாத், பிகாஸ் தர்க்கம் லாஜிக் அப்படின்றது it is not the single independent tool to decide something. அதான் பிரதிஷ்டா அப்படின்னு. பிரதிஷ்டானா that is the final அப்படின்னு, ஃபைனல் ஃப்ரான்டியர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் ஃபைனல் சுவாமி, இதுக்கு அனுகுணமா வந்தா இதை வச்சுக்கணும், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்ற அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம். தர்க்கம் அப்படின்றது அது அப்பிரதிஷ்டிதம். தர்க்கஸ்ய அப்பிரதிஷ்டிதத்வாதபி ஸ்ருதிமூலः பிரம்ம காரணவாதः ஏவ சமாஸ்ரயணியः ந பிரதான காரணவாதः. அதோட சாக்கிய, ஔலோக்கிய, அக்ஷபாத, க்ஷபணக, கபில, பதஞ்சலி தர்க்காணாம் அந்யோன்ய வியாகாதாதி தர்க்கஸ்ய அப்பிரதிஷ்டிதத்துவம் கம்யதே. சாக்கியர்கள் அப்படின்னா பௌத்தர்கள், ஔலோக்கியர்கள் அப்படின்னா வைசேஷிக தர்சனம் அப்படின்னு. ஔலோக்கிய அக்ஷபாத, அதுவும் ஔலோக்கிய ஆக்ஷபாதான்னு சேர்த்துக்கணும். அப்படியே க்ஷபணக அப்படின்னு இன்னொரு பட்சம், கபிலா அப்படின்னு சாங்கிய பட்சம், பதஞ்சலின்னு யோக பட்சம். யோக பட்சம் அப்படின்றது எதனால் நிராகரணம் பண்றார் அப்படின்னா, அவர்கள் ஈஸ்வரனை ஜெகத் உபாதானமாக ஒத்துக்கிறது பதஞ்சலி அப்படின்னு. பதஞ்சலி நமக்கு பிரமாணம் இல்லைன்னு அந்த அர்த்தத்தை எடுத்துக்க கூடாது. எந்த அம்சத்திலையோ அதுல அதை மேல சொல்லக்கூடாது. ஏதேன சிஷ்டா பரிகிரகா அபிவியாக்கியாதா அப்படின்னு அதுல இருக்கக்கூடிய நல்ல அம்சங்கள் தான் நமக்கு வேணும் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். அதனால பதஞ்சலியை சம்பூர்ணமா கண்டிச்சுட்டார் அப்படின்னு அந்த அர்த்தத்துல எடுத்துக்க கூடாது. எந்த அம்சத்துல நமக்கு விரோதம் ஏற்படுதோ அது நம்ம விட்டுணும். அந்த தர்க்காணாம், அவர்கள் சொல்லக்கூடிய தர்க்கம் அந்யோன்ய வியாகாதாதி, அவர்களுடைய விஷயத்திலே பரஸ்பர வியாகாதங்கள் உண்டு. அதனால நம்ம என்ன பண்றோம்னா தர்க்கஸ்ய அப்பிரதிஷ்டிதத்துவம் கம்யதே. அதனால தர்க்கம் அப்படின்றது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சயின்ஸுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம். சயின்ஸ்ல என்னன்னா, until this theory is disproved we accept it. Once this theory is disproved and some other theory is there, then that is accepted. அதுக்கப்புறம் இன்னும் 100 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இந்த அட்டாமிக் தியரியிலேயே எவ்வளவு வித்தியாசங்களா இருக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். நீல் போர் அப்படின்றவும் வந்து என்ன சொன்னா, அப்புறம் இவன் என்ன சொன்னா, அப்புறம் நியூட்டன் என்ன சொன்னா, இந்த மாதிரி we have seen so many change of stances due to various new theories coming up along with those books. ஆனா நம்ம வேதாந்தத்துல அந்த மாதிரி கிடையாது. இதுதான் சித்தாந்தம், அது யூனிவர்சல் ட்ரூத். Even though there might be attacks on the universal truth, those truths will not stand. ஏன்னா இது ஸ்ருதி மூலமான ஒரு சித்தாந்தம். ஸ்ருதி மூலம் அப்படின்னு எப்போ ஆச்சோ அப்போ அது சேஞ்ச் ஆகாது. தர்க்கத்தாலே somebody may disprove, we don't accept it. We accept tarka as a tool, but we don't accept tarka as the tool. அப்படின்றதுதான் இது சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார், இந்த சூத்திரத்தை முடிக்கிறார். If there are any live questions, please go ahead. I'm going to unmute everybody. I have unmuted everybody. Please go ahead with any questions if you have. Are the YouTube people also able to ask questions here?
Swami? I don't think YouTube people can ask questions like this. They have to ask separately. Only live. See, but we have limit of 100 participants live. Okay. So if somebody wants to jump in onto the live and ask questions, there is no problem. They can click the link and go live. I have unmuted everybody actually. So I suppose there are no questions. Okay, since there are, I'll just ask a question just to start the practice of asking questions. So the other people also should follow to be attentive and ask questions just for the heck of it. So I also want a lot of other people to participate in this live questions. Enna question appadina? So the summary of this this whole thing is about Shariram. Shariram is a model of the universe for Perumal or Brahman. Okay. The other aspect is Sankhya view, which does not accept Upadana Karanatva, is not accepted by Vedanta because of many issues. That's the main idea, right? Is it the main idea? And the Sharira is only a model, right? Sharira is just a model to explain what universe and living being and souls are to Brahman. It's a theoretical model, right? But model itself is not sufficient, right? Because just because you know Sharira, Shariri Bhava, that doesn't mean that you have realized Brahman or realized universe. So realization is beyond the theoretical model. Model is only one view. Just for a rational mind to understand what this relationship is and what it is. That's what it is. இதுக்கு மேல realization ஒண்ணும் இல்லையா? இல்லன்னா எப்படி தான்? Of course, இது வந்து this is giving theoretical foundation. இதுக்கு மேல ஞான யோகம், பக்தி யோகம், கர்ம யோகம் அந்த கிரமத்துல பண்ணா இந்த கடைசியில இங்க வேதாந்த சித்தாந்தம் பக்தி யோகம் தான் நமக்கு பிரதானம் அப்படின்னு. அதனால அவ சாதனானுஷ்டானம் வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் சாதனானுஷ்டானம் என்ன இருக்கோ அது அவசியமா பண்ணிதான் ஆகும். அதுல வந்து இங்க ஸ்ரீபாஷ்யத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பக்திரேவ முக்தே உபாயன்னு ஸ்பஷ்டமா சொல்லியிருக்காரு. அதனால பக்தி யோகம் அப்படின்றது அவ பண்ணிதான் ஆகணும் அப்படின்றது இதா இருக்கு. அதுக்கு கர்மயோகம் அப்படின்றது சககாரின்னு, அதனாலதான் ஞான கர்ம சமுச்சயம் அப்படின்னு நம்ம சொல்லி அதுல அங்காங்கி பாவ சமுச்சயம் கர்மாங்க காத்து ஞானாத்து மோக்ஷான்னு சொல்லி நம்ம சித்தாந்தம். சோ யார் அந்த மாதிரி பக்தி யோகத்தை பண்றாங்களோ அவர்களுக்கு they should be standing on strong theoretical foundations. ஏன்னா அவர்கள் என்ன பக்தி பண்றா, எப்படி பண்றா, அந்த மாதிரி பண்றது எப்படி பண்றது உச்சிதமா இல்லையா, அவ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பக்தி சரியா இருக்கா இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியறதுக்காக இந்த ஸ்ரீபாஷ்ய கிரந்தத்தை அவ வாசிக்கணும். which will lay down the theory. The entire theoretical part is laid down in the Sribhashyam based on the Brahma Sutras. Next lectureல 1 or 2 points நீ clear பண்ண பாருங்க. ஏன்னா the exact difference of Yadav Prakasha view and the Ramanujacharya's view and the clear வரல அது என்ன there are a lot of issues. For example, Upadana Karanatva ana kuda, if it is Upadana Karanatva, how does matter like rock and stuff come out of pure consciousness under the Vivartavadan சொல்ற ஒரு செப்பரேட்டா இருந்தது. அது ஜீவங்களுக்கு உபாதான காரணம் சொல்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா பரமாத்மா ஜீவா. That means यथा विस्फुलिंग सुदीप्तात् पावकात् विस्फुलिंगाः प्रभवन्ते स्वरूपाः. That is a pure upadana karanatva explanation where from Brahman the sparks come out and the sparks are a form of jivas or in the form of jivas. But that doesn't explain the creation of rocks and mud and everything like that. So adukku vandu adu vivartavadan சொல்லணும். அது அந்த பாயிண்ட கொஞ்சம் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீக்ல. கண்டிப்பா சொல்றேன். அது எனிவே ஸ்ரீபாஷ்யத்திலே மேல வரப்போறது. Then it is very good. Then you can explain when it comes. You don't have to say it in the next class. Whenever it comes, you can explain. அப்புறம் வந்து the actual difference between
Yadav Prakasha view, which is taken as a very low quality view in comparison to Ramanujacharya. Incidentally, Swami case Kottamangalam Swami says that one should not take Yadav Prakashika as a low grade scholar. These problems are very, very powerful and very difficult to handle. So these are attempts. There are several attempts done by different people. That doesn't mean that are in any way low grade scholars. They have tried to solve the riddle of the complexity. Definitely. What little I know and I have acquired from our Acharya, definitely. Namaskaram. Very good. These are very important. Namaskaram. Yo nityamachyutapadam bhujayukmarukmamyamo hatastaditaraani trinayamene asmadguror bhagavatosya dayeka sindho Ramanujasya charanau sharanam prapadye.